இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ வீட்டில் ஃபங்க்ஷனை இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஃபங்க்ஷனில் பிரச்சனையை ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஜோசஃபும் ஈஸ்வரியும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. பிள்ளைக்கு நாங்கள் சொன்ன பேர் தான் வைக்கணும், இல்லை நாங்கள் தான் பேரை முடிவு பண்ணுவோம், இது எங்கள் வீட்டு பிள்ளை, அது எங்கள் வீட்டு வாய்ஸ், நாங்கள் அன்னைக்கே பேர் வச்சிட்டோம் அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பழனிசாமி அவருடைய அம்மா அக்காவோட வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே இவங்க போய் பாக்கியா போய் கூட்டுற பொண்ணு இவன் எதுக்கு வந்திருக்கான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு முறைச்சிட்டு இருக்காரு கோபி. அதை பார்த்து ராதியா முறைச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன அவங்க வந்தா அப்படின்ட்டு. கரெக்டாக இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்தவனுக்கப்புறமா எல்லாத்தையும் இவர் தான் பழனிசாமி அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோபியாண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் அவர் கேட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திருப்பி சண்டை ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ அதெல்லாம் இல்லை, பேர் நீங்கள் சொல்கிற பேர் நாங்கள் வைக்கவே விட மாட்டோம், நாங்கள் சொல்கிற பேர் தான் வைக்கணும் அப்படி இப்படி இவர் பேச, அவங்களும் பேச. இல்லை ஜெனி வேற அப்பா டேடி கொஞ்சம் கேளுங்க டேடி, இல்லை டேடி தேவையெல்லாம் பிரச்சனை வேணாம் டேடின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பழனிசாமி அவரால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் அவர் பேசிடுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னாச்சுன்னு ஒரு எழில்கிட்ட கேட்குறாரு. எழில் இந்த பேர் வைக்கிறதுல பிரச்சனை இன்னும் முடியல அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ட்டு இவர் உள்ளார என்னம்மா என்ன பிரச்சனை, இப்போ நீங்கள் 2 பேர் மாற்றி சண்டை போட்டுக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு பேருக்காக தான் பண்ணுறீங்க, இதெல்லாம் புரியுது. ஆனால் குழந்தைங்களுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். இப்போ சின்னதாக இருந்தால் கூட அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கவனிக்கும். மேலே பின்னாடி வளர எல்லாத்தையும் கேட்கும் பொழுது பார்த்தா என்னோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை கூட நீங்களாம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்களான்னு தான் கேட்கும். அது உங்கள் ஜோசப் தாத்தா நீங்கள் கூட என் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை நிம்மதியாக இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அது மனசு வருத்தப்படும், யோசிச்சுக்கோங்க அப்படின்னு டைலாக்லாம் பேச. டக்குன்னு உடனே இப்போ ஜெனியும் செடியனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பாட்டிகிட்ட தான் பேர் வைக்க சொன்னோம், பாட்டியே பேர் வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி இப்போ பாக்கி என்ன சொல்கிறாங்கன்னா பேரை சொல்லுங்கள், முதல்ல பேரை சொல்லிட்டீங்கன்னா பாட்டியோட பேர் சொன்னாங்கன்னா அவங்க என்ன பேரை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த பேரை கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பழனிசாமி அவன் சொல்கிறார் பேரை கேட்டு பேர் பிடிச்சிருச்சுன்னா ஓகே, பிடிக்கலன்னா 1000 பேர் இருக்குது, முதல்ல சொல்லவாச்சு விடுங்க அப்படின்னு. உடனே சரி ஓகே அப்படின்னு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அவங்க யாழினி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்ல பேர், தமிழ் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்ட உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா யாழினி அப்படியே இசை பிறந்த இடம் அப்படின்லாம் பேசினதுக்கப்புறம் இவர் பார்த்தா ஓகே ஏதோ ஒரு இவங்க சைடு பேர் அவங்க சைடு பேர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது ஒரு தமிழ் பேர் அப்படின்னோடனே அவரும் சரின்னு தலையாட்டிடுறாரு. ஸோ சூப்பராக எல்லாரும் போய் ஒவ்வொருத்தங்களாம் காதில் போய் யாழினின்னு 3 தடவை சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொருத்தங்களா போய் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தாத்தா பாட்டி வர சொல்லுங்க அப்படின்னா கோபியும் ராதிகாவும் போகிறாங்க. இந்தம்மா ஏன் வருது அப்படின்னா இவர் தான் 2வது வாரம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம். ஸோ பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து பாக்கியா மட்டும் தனியாக சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது இவர் மனசை நினச்சிக்கிறார் பழனிசாமி, உங்க கூட சேர்ந்து வரணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கான நேரமும் காலமும் வரும் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க நிமிந்து பார்த்து வாங்க சார்னு கூப்பிட்டா இவர் ஒன்று கிட்டக்க போய் அதுக்கு வேறு கோபி முறைச்சிட்டு இருக்காரு. உடனே இப்போ என்ன இவன் இதுக்கு நமக்குள்ளே காதில் போய் சொல்கிறோம் அப்படின்ன உடனே அப்போ காதில் சொன்னால் தான் கேட்கும், அவர் மூக்கிலையா சொல்லுவாங்க அப்படின்னு நக்கல் வேறு பண்ணிட்டாங்க ராதிகா. ஆனால் இவங்க நின்னதுக்கப்புறமா அவங்க அம்மா எல்லாரும் நின்னதுக்கப்புறமா பார்த்தா இவருங்க நவுந்து போயிடுறாங்க. பாக்கியா இவர் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு, நம்ம கூடயே நிற்பாங்கன்னு நினச்சாரு போல பழனிசாமி. அப்புறமா அவங்களும் பேரெல்லாம் சொல்லி முடிச்சு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் பார்த்தா பழனிசாமி ஜோசப் கூட தனியாக டைனிங் டேபிள் உட்காந்து பேசி சிரிக்க வச்சு அவர் சகஜமாக்குறாரு. அதை பார்த்து பாக்கியா சந்தோஷப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஹால்லே இந்த ஃபேமிலியில் எல்லாரும் கோபியுடைய ஃபேமிலி அப்புறம் கோபி ராதிகா எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் கோபி எந்திரிச்சு ராதிகா எந்திரிச்சு மாடிக்கு போகிறேன்னு கிளம்பும் பொழுது அவங்க தடிக்கிட்டு விழ பார்க்குறாங்க. டக்குன்னு போய் கோபி தடுத்துட்டு ஐயோ பேபிக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது பேபின்னு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. பேபிக்கா அப்படின்ட்டு. இல்லை ராதிகாவை நான் பேபிலாம் கூப்பிடுவேன், உனக்கே ஆகிடப்போகுதுன்னு சொன்னேன் போ அப்படின்ட்டு. சொன்ன உடனே அதிலே ஒரு சண்டையும் சச்சரவுமாக இங்கே ஒரே பிரச்சனைகளாக கிடக்கு. ஏன்னா எல்லாரும் தலையிலே அடிச்சுக்கிறாங்க, கொஞ்சமாக இது இருக்குதா எல்லாத்துக்கு முன்னாடி பேபின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சு ஒவ்வொருத்தங்களாம் கிளம்புறாங்க. இப்போ பழனிசாமி சாப்பாடு கட்டி கொடுப்பீங்களாலாம் கேட்குறாரு. அவர் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இவங்களையும் ஜெனியோட ஃபேமிலியில் உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சிரிச்சிட்டே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பினதுக்கப்புறமா கோபி இப்போ ஈஸ்வரிட்ட விஷயத்த சொல்லிடலான்னு கூப்பிடும் பொழுது அவங்க அவன் என்ன பேபி மாதிரியா இருக்கா, அவளை போய் பேபிங்கிற அப்படின்னா சரி விடுங்கம்மா, அது இனிமேல் கூட கூப்பிடல, நீங்கள் இப்போ என் கூட காரில் வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்னப்பா எதுவும் பிரச்சனையாகும், முகமும் சரியில்லை, ராதிகாவும் வர சரியில்லைங்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு தான் உண்மையை டபால்னு போட்டு உடைக்க போகிறாரு ஈஸ்வரி. அதுக்கப்புறம் கருவை களைச்சே தீரணும்னு நிற்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி அவங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.